ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஃப்ரைடே வந்துருச்சுங்க. ஃப்ரைடே வந்தாலே ஏதாவது ஒரு ஸ்பெஷலாக சமைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க கிச்சனுக்கு வருது. சரிங்களா? இன்றைக்கி காலையில் வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து என்னென்னா கொண்டக்கடலை தாங்க. கொண்டக்கடலை நேற்றே ஊற வச்சு இப்போ அவிச்சு எடுத்தாச்சு. 2 விதமான கொண்டக்கடலை, வெள்ளைக்கல்லையும் இன்னொன்று வந்து கருப்பு கலர் கொண்டக்கல்லையும் 2 கொல்லையுமே அவிச்சு இப்போ எடுத்து வச்சாச்சுங்க. வெங்காயம், அதுக்கப்புறம் வந்து என்னென்னா வெள்ளரிக்காய், ஒரு மிளகா. சரிங்களா? அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆயில் ஊற்றிருக்கேன். ஆயில் ஊற்றி லைட்டாக அந்த காஞ்ச வத்தல் வந்து போட்டு இது பண்ணிக்கிறேன். இதுக்கு மேலே லைட்டாக நம்ம அந்த கொண்டக்கலையை லைட்டாக பரட்டி எடுத்துக்கலாம். அப்படின்னா தான் நம்ம வந்துட்டு ஒரு மசாலா ஆட் பண்ணும்போது நல்லாயிருக்கும் வந்து. அது மட்டும் இல்லாமல் மதியம் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா வெஜிடபிள் பிரியாணி. சரிங்களா? அது ஏற்கனவே கட் பண்ணி வச்சாச்சு. 2 தக்காளி, வெங்காயம், உருளைக்கிழங்கு, கொஞ்சம் பீட்ரூட்டு, பச்சை பட்டாணி, ஊற வச்ச பச்சை பட்டாணி, அதுக்கப்புறம் காலிஃப்ளவர். அது கொஞ்சம் லென்த்தாக வீடியோ வரும். அது வந்துட்டு என்னென்னா நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் அப்டேட் பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் வீக்லி 1 டைம் இதே மாதிரிலாம் வந்துட்டு அவிச்சது ரைட்டாக நம்ம சேர்த்துக்கணும். அப்படின்னா தான் ஹெல்த்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது ஒன்றும் இல்லை, லைட்டாக ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஒரு வத்தல் போட்டிருக்கேன், லைட்டாக பரட்டி எடுக்கிறதுக்கு தான். ஏன்னா இப்போ நம்ம எதாவது நம்ம தேவையான உப்பு, அதுக்கப்புறம் மசாலா இதெல்லாம் ஆட் பண்ணும்போது லைட்டாக அதை பிடிக்கிறதுக்காண்டி நம்ம இப்படி பரட்டி எடுத்துக்கலாம். இப்போ ப்ளெயினாக அவிச்சு எடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சதுக்கப்புறம் அது வந்து என்னென்னா ட்ரை ஆகிடும். அதுக்கப்புறம் ஆட் பண்ணால் ஆட் ஆகாது. அதனால் இப்படி எடுத்துக்கலாம். இதுவும் போதுமானது. கரெக்டாக ஒரு 1 நிமிஷம். எப்படி சூடாக இருக்குது பாருங்கள். பார்க்கும்போது சாப்பிடும் போல் இருக்குல்ல. இதில் லைட்டாக நம்ம சிக்கன் பொடி லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம். அந்த எப்படின்னா ஒரு லைட்டாக ஒரு உரப்பு, புளிப்பு, அந்த மாதிரி எல்லாத்துக்குமே. இது மசாலா, இது வத்தத்தூள் எல்லாமே லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம். இது பெப்பர், கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம், தேவையான உப்பு. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு, தேவையான உப்பும் போட்டாச்சு. சூப்பராக இருக்குது. இப்போ பசி எடுக்க ஆரம்பிச்சிடுங்க. காலை உள்ள பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு வந்துட்டு நெக்ஸ்ட்டு மதியம் நம்ம வெஜிடபிள் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.